நான் இருக்க இடம் அவனுடைய அரண்மனை. உண்ண உணவு அவனுடைய உணவு, உடுத்த உடை அவனுடைய உடைகளாகும். உண்மைதான். அணிய ஆபரணம் அது உன்னை சார்ந்தது. என்ன சார்ந்தது? எனக்கு என்ன புகழ்? என்ன புகழ்? 31 தான தர்மத்தை யார் வந்து எப்பொழுது கேட்டாலும் இல்லை என்று தவறாமல் வாரி வாரி கொடுக்கிறேன். வள்ளல் என்று பேர் எனக்கு வருது. பொருள் யாருது? அது எடுத்த கொடுப்பதால் பெருமை உள்ளது. புகழ் என்னை சார்ந்தது. அவனால என்ன பழைய லாபம் கேட்க என்னடி நியாயம்? தீபத்தில் அருகில் வைத்தார் அது தீபத்தில் வெளிச்சமாமோ. பாவத்தை அனுசரிக்கும் அந்த பாம்பில் கொடியோ ஒரு கிரகம் ஒன்று இருந்தால் பெரிதும் இருக்கிறது, சிறிதும் மட்டும் இருக்கிறது. அப்படி வெளிச்ச பிரகாசம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் பெரிய தீபத்து வெளிச்ச பிரகாசம் அதிகமாக இருக்குமா அல்லது அறியாமல் சிறிய தீபத்து வெளிச்ச பிரகாசம் அதிகமா இருக்குமா? பெரிய தீபம் சிறிய தீபம். ஒரு இடத்திலே சிறிய தீபம் பெரிய தீபட்டி. ஆமாங்க. எது வெளிச்சம் அதிகம் கேட்கிறீங்க? ஆமாங்க. பெரிய தீபட்டி வெளிச்சம் தான் பிரகாசமா இருக்கும். அது போல பெரிய தீபட்டி சமயம் யார் தெரியுமா? அது அறியாமல் சிறிய தீபமா நீங்க வந்து வரீங்க. மனைவி வச்சு கேட்கிறீங்களா? பெரிய தீபட்டி வெளிச்ச பிரகாசம் இருக்க வேண்டும் என்றால் வாங்க வாங்க கட்சி சேர்ந்துடலாம். சொல்லக்கூடிய சமுத்திர பொங்கி உலகமல்ல ஜலக்குளானோ சரி உண்டவற்றில் ரெண்டு செய்யலாமா? செய்யக்கூடாதுங்க. அப்படி செய்தால் உலக மக்கள் என்னை பார்த்து என்ன இருப்பார்கள்? கர்ணன் உண்டான், உறங்கினான், ஆடு தரித்தான், அரசு தரித்தான், அவனுடைய பொருளை எடுத்தான், தானம் கொடுத்தான், தான கர்ணனுடைய பேர் எடுத்தான். போர்க்காலத்திலே பாண்டவா தம்பிமாறு தெரிந்திருந்து துரியனை விட்டு பாண்டவர் கட்சி சேர்ந்து விட்டான். ஆக போராமர் அயோக்கிய பயன் என்று என்னை கேவலமா பேசுவாங்க. ஆமாங்க. உனது வார்த்தை கேட்டால் உனது வார்த்தை கேளாமல் அண்ணன் கொடுத்தவனை ஆண்டவனுக்கு சமம், இருக்க இடம் கொடுத்தவன் இறைவனுக்கு சமம், உண்ண உணவு கொடுத்தவனை உள்ளன்போடு கருதி உப்பிட்டவருக்கே உயிரை விட்டால் பாண்டவா தம்பிமாறு தெரிந்து பாண்டவர் கட்சி சேராமல் துரியனுக்காகவே உயிரை விட்டார் இந்த கர்ணன். இவனல்லவா புண்ணியவான், இவனல்லவா கண்ணியவான், இவனல்லவா சத்தியவான் என்று என்னை போற்றுவார்கள். உன் வார்த்தை கேட்டால் தூற்றுவார். சரி, பாண்டவர் எத்தனை பேர்? 5 பேருங்க. என்னை சேர்த்தால் 6 பேரு. அந்த 6ல் ஒரு நாளைக்கு அழிவது சின்னந்தானே நிச்சயமா உண்டு. துரியோதனுக்கு 100, என்னை சேர்த்தால் 101. இந்த 101 சாவு. பாண்டவர் 5, என்னை சேர்த்தால் 6, அந்த 6 சாவு. இந்த 101 சாவு. இந்த அற்புதற்கு ஆசைப்பட்டு நான் நின்று விட்டால் இந்த மண்டால தண்ணியில் உள்ளார் போகும் நேரத்தில் மனைவி போக வேண்டாம் என்று மறுக்க மனைவி வார்த்தை கேளாமல் சென்ற மனவாள நிலை என்ன ஆச்சு?
இந்த திருபுரத்தை சுட்டரிக்க வேண்டும் என்று கோபத்தோடு சென்றாராம். அதை கண்டால் தேவர் முனிவர் எல்லாம் இது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவருடைய அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மன்னனிடத்திலே முறையிட்டாராம். அப்படி முறையிட்ட காலத்தில் அவர் வார்த்தை கேட்டு மனுதாரன் வேகமாக செல்கின்ற காலத்தில் அவர் மனைவி ரதி தேவியானவள், நாதா போக வேண்டாம், அங்கு சென்றால் உனக்கு ஆபத்து நேரும், போக வேண்டாம் என்று மறுத்து நிறுத்தினார். மன்மத ரதி அழைத்து சிவபெருமானுடைய தவத்தை நான் தடுக்க செல்கிறேன், விடை கொடு என்று மன்மத கேட்க ரதி மறுத்து விட்டார். ஆகினால் உடனே இவர் என்ன செய்தார்? மன்மதானன் சிவபெருமான் தவம் செய்கின்ற நேரத்திலே அவர் கரத்தில் இருக்கக்கூடிய புஷ்பக்கனியை சிவபெருமான் மீது ஏவினாராம். அது பட்ட உடனே சிவபெருமான் கோபத்தோடு நெற்றிக்கண்ணை திறக்க எதிரில் இருக்கக்கூடிய மன்மதனானவருக்கு அந்த நெரு அக்னி பொறியானது பட்டு எரிந்து சாம்பலாக விழுந்து விட்டார். அதுதான் இந்த இடம் அங்க தேசம் என்று சொல்றாங்க. நெற்றிக்கண்ணை திறக்க நெற்றிக்கண்ணில் இருந்த அக்னி பொறியானது அந்த மன்னது பட்டு சாம்பலாக எரிந்து மாண்டு விட்டார். அவன் அங்கம் அழிந்த இடம் தான் இந்த அங்க தேசம். அதே போல ரதி வார்த்தை கேளாத மன்மதற்கு இந்த நிலை என்றார். உன் வார்த்தை கேளாம நான் சென்றால் பகையாளியானவர் அதே சிவபெருமான இடத்தில் பாதுகாத்து பெற்று யுத்தத்துக்கு வருகிறார். அங்கு சென்றால் உனக்கு ஆபத்து நேரம் போக வேண்டாம். ஆபத்து வருவது அடுத்தடுத்து பலமுறை தடுத்து வைத்தாலும் உனது வார்த்தை ஆண் கேட்க மாட்டேன், முன் வைத்த கால பின் வைக்க மாட்டேன், சொல்ல சொல்ல பின்னப்படுத்த மாட்டேன், அன்னமரத்தை விட்டு கண்ணை வைத்து உருக மாட்டேன். போய் பார்த்தேன் முண்டவன் தாலி அரக்கம் பாருங்க கேள்வி ஷானி முடிச்சவா. ஏய் கதையெல்லாம் விடு. என்னடா போன யாரோ பார்த்து சாவிடாரு சொல்றான். சமாச்சாரம் வந்துருக்கீங்க. நீயா என்ன தெரியலையா? முக்கார் கூட மூஞ்சா எதுக்கு என்ன பண்றது? துக்கங்க. துக்கமா? எதுக்கு? சமாச்சாரம் வந்துருக்குங்க. நீயாவது நல்ல கேள்வி கொண்டு வரக்கூடாதா? என்ன பண்ணுறது? வரப்போ தான் சொல்ல முடியும். சரி யார் தாடி போனது? யாரு கேட்குறியா? என் பொண்டாட்டிக்கு மாமியார் செத்துட்டாலாம். பொண்டாட்டிக்கு மாமியாராமா? அந்த மாமியார் முடியுமா வேணும்? எனக்கு சின்ன மாமியார வேணுங்க. ஏன் கண்டுபிடிப்பா அந்த உறவை? இப்பெல்லாம் எதுக்கு நாட்டில் இருக்கிறானே தெரியப்பா. டேய் பெற்ற தாயார் மாண்டி கிடைக்க மாமியார் நியாயமையா? எனக்கு அம்மா ஆகுது. நான் ஊரா இருக்கு அம்மா மத்த சொன்னா இன்னொரு கையில மாலை மாலை 6 மணி எடுத்து மாதிரியா? என்ன பண்றது? பூகார் சத்தம் வாங்கலான்னு பார்த்து பூகார் சத்தம் போனா பூட்டுக்குது. சரி சொல்லிட்டு அந்த கோடியா போனேன் வாங்கலான்னு. அங்கேயும் மாலை இல்லை. கோடியாடியா வந்தேன். ஒரு பந்தத்துக்கு போய் வச்சுட்டு இந்த மாலையை போட்டுருந்தாங்க. சரி சும்மா போனா கார் பிடிச்சி கல்ல தேய்க்க போறான்னு இந்த மாலையை எடுத்துனேன். போகிற மகாராஜா உண்டு போன மாலை எடுத்து போறாங்க. சொந்தக்கார காரிமி மாட்டான். என்ன பண்ணுறது? பஸ்ஸில் வந்தா காற்றுல பஸ் வர வேகத்தில் காற்றுல எல்லாம் உந்து போச்சு சொல்ல வேண்டியதான். வச்சு சொல்றா நான் போறேன்றேன். எங்க போறேன்றா? நீ உண்டு போன மாலை எடுத்து வர. நீ கருமாந்திர எங்க போறீங்க? அவளாவது மேலையும் அதுனால போடு. எனக்கு வந்து சமாச்சாரம் தானா என் விதி. என்ன பண்ணுது போறீங்களா? அது கேட்டியா? மாத்துக்காலுக்கு மறுக்காலு பாரா. அவ எங்க போறேன்டா? நீ போறியான்ற சொல்லுங்க. ஆனா பிடிங்க மகாராஜா. எனக்கு கஷ்டம் என்ன பண்ணுது? உன் கையில வாங்குறேன். இப்ப என் கை எவ்வளவு ராஜான கை தெரியாது உனக்கு? காரி முஞ்ச கையா? ஏனோ நீ சொல்லக்கூடாது என்ன பத்தியா? இந்த கையால எத்தினி நான் தாமலை மாத்தி எத்தனை தாலி கட்டி எத்தனை தாலி அர்த்த கை இது ராஜான கை. நல்ல வாக்கு சொல்றேன் பாரியா. நான் போய் பாரு அது மாதிரி செஞ்சே இதை தானே அற்புதமாக வாங்க. I
அவனுக்காக பரிந்து போறீங்களா நாயமா? அவனை புறான் சொல்லுவேன். ஆமா, அவன் நன்றி செய் துரியோதனன் ராஜன் சர்வோஜன் காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மான பெருதி. என் மானத்தை காப்பாத்திருக்கிறான், எவ்வளோ நல்ல செய்கிறான். அவனுடைய சொல்லை அவனுடைய செயலை சொல்ல வேண்டுமானால் 1000 நாவு படுத்த ஆதிச்சானால முடியாது. மரியாதையை சொல்றேன். அவன் நல்லவனா? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? படுமை செய்தோரி அந்த கோவில யார் வருவது பாருங்கள் நாதா. யார் வருவது? கண்ணபுரா ரத விட அந்த ரதத்திலே அத்திர பெருமாள் அமர்ந்து வேகமாக வருகிறார் யுத்தத்திற்கு. ஆரோக்கியம் வரானா? ஆமாங்க. சனி முடிச்சு போச்சு. தாமலை கூட என்ன மன்னிக்கணும்னாதா. ஏன் இதுவரையிலும் என்னுடைய கரத்துல நீங்க போஜனம் புசித்தும் கிடையாது, நான் அழித்ததும் கிடையாது. இன்றைய தினம் நீங்கள் போஜனம் புசித்து விட்டு பிறகு யுத்தத்துக்கு செல்லலாம். இது ஒரு நற்பாசியா உனக்கு? ஆமாங்க. சீக்கிரம் சென்று சமையலாகட்டும், சிவ பூஜை முடித்து வருகிறேன். ஆகட்டும். சங்கரா சிவன் சங்கரேகரம் ஓ மகாதேவா இவ்வளவு நாளா இப்படிப்பட்ட போஜனத்தை புசித்ததே கிடையாது. சந்தோஷம். என்ன உன் கை பார்க்க என்ன சாப்பிடல இவ்வளவு நாளா? தாம்பலம் கொண்டு வா. ஏங்க இருக்கு பாருங்க, நாலு மீன் வச்சுக்கோங்க. பாக்குறீங்க கண்ணு போடுவேன்னா வராம போதும் போதும் போதும். இருங்க வர போறேன். எல்லா கண்ணும் மண்ணா போகணும். மண்ணு ஓட்டிடாதுந்தா போதும். ஏங்க என்ன ஏங்க என்னங்க ஏன் நல்லா இருக்கிற முன்னாடி எடுத்து போட்டுக்கிற? அது இல்லைங்க வந்து என்ன வந்து போகுது? போதனை புசித்து விட்டு ஆமா தாம்பலம் தடுத்து கொண்டு
இருந்தாலும் என்ன பாருங்களேன். ரொம்ப நேரம் பார்த்துட்டானே என்ன வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு போங்க. பஞ்சனி கழிக்கிறிய நீ தாச்சியா தெருல போற வேஷம் என்ன பஞ்சனி கழிக்கிறியும் இந்த ஒரு சகனம் போதும் சத்தியமா போற திருப்பத்துல தாங்க முடியும். கலிங்க நாட்டில இருந்து என்ன திருமணம் செய்து பெருமோடு ரதத்தில் ஏற்றி வந்தீர்களே, அன்று முதல் இன்று வரை உன்னை நான்
கணவர் என்று மதித்து வாழ்ந்தேனா வாழவில்லையே. புருஷன் என்று பொறிந்து வாழ்ந்தேனா வாழவில்லையே. மணவன் என்று மதித்துதான் வாழ்ந்தேனா வாழவில்லை. நாதா, நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை இகழ்ச்சியாக வண்டிக்காரம் இல்லை, தேர்ப்பாகம் இல்லை, இந்த குலம் இதை குலம் தெரியாத கண்ணன் என்று கேவலமாக பேசிவிட்டார்கள். நாதா, அதை பார்த்து கேட்டு நான் உன்னை தள்ளி வைத்த பாவினா. நாதா, உன்னை தள்ளி வைத்து வாழ்ந்து விட்டு இது உள்ள உங்களை தள்ளி வைத்து வாழ்ந்து விட்டு இப்பொழுதுதான் உன்னுடைய பெருமையும் புகழும் கேட்டு தெரிந்த பிறகு உன்னோடு கூடி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாதா, இந்த நேரத்திலே பொன்மாலா யுத்தத்திற்கு போகத்தான் போகிறேன். உன்னுடைய கைப்பட எனக்கு தாமலம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றேனே. முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன், யுத்தத்திற்கு போகத்தான் போகிறேன் நான் பொன்மாலா என்று சொல்கின்றேன். நாதா, நான் என்ன செய்வேன்? நாதா, நான் என்ன செய்வேன்? நாதா, என்னுடைய விதியானது எப்படி நடக்குமோ அதுபோலதானே நடக்கும். ஆனால் உன்னுடைய இஷ்ட பிரகாரம், உன்னுடைய மன இஷ்ட பிரகாரம் என்னுடைய கைப்பட நான் உனக்கு தாமலம் தருகிறேன். இதை பெற்றுக்கொண்டு பெருமையோடு யுத்தத்தில் சென்று வெற்றி பெற்று பெருமையோடு வந்து நீ நான் கூடி வாழலாம். நாதா, இதை பெற்றுக்கொள்ளுங்கள். நாதா, ஆண்டவா, என்ன சோதனை மச்சி! என் அருமை தம்பி துரியோதனன் அஸ்தினாபுரம் அழைத்தார், கஷ்டாத்திரமல்ல உரைத்தார். யாதொன்று கஞ்சாத தம்பி சேனாதி பட்டம் கொடு, இன்று அமருக்கு சென்று எதிராளி வென்று ஜெயந்தா தருவேன் என்று வாக்களித்தேன். சேனாதி பட்டம் கொடுக்கும் அளவிலே அண்ணா யுத்தத்திற்கு போ என்று வாக்களித்தார். எனையா இந்த வாக்களித்தா என்று கேட்கும் அளவிலே மனது தடுமாறி விட்டது என்று உரைத்தான். நியாயம்தானே. மனம் வருத்தமுடையவன் ஒருவரா இருவரா மாண்டிட்டவர் 11 கோண சேனா சென்னும் 99 தம்பிமார்கள் பலவித குறிப்பிடங்கள் அனைத்து பேர்களையும் வாரி ஓரிட்டான். தழகழித்த மரம் போல் தடுத்திருக்கிறான். அவள் மீது கோபிக்க கூடாது. மாலை சூடி மனைவி அழைத்து இவள் கரத்தால் தாமலை பெற்று சென்றால் வெற்றி பெறலாம் என்று என் மனைவி அழைக்க, என் வரலாற்று கேட்க, பதில் உரைக்க, போஜனம் கொடுக்க மனதார புதித்து தாம்பலம் தருவாள் அமருக்கு போகலாம் என்று பார்த்தால் இடது கருத்தால தாம்பலம் அளிக்கிறாள் என் மனைவி. ஏன் நம்முடைய கணவர் வெற்றி பெற்று வருவாரோ வர மாட்டாரோ, நம்ம எச்சரிக்கை ஆராய்ச்சி விடுவாரோ என்று இவள் மனது தடுமாறி இடக்கை தாமல் தருகிறார். பேரரச போவென்று உரைத்தார். அவர் குத்தமா? பாரியால் இடக்கை தாமல் இவள் குத்தமா? என்பன பையன் வருவது வந்தே தீர வாராதது என்றைக்கு வருந்து அழைத்தாலும் வாராதென்று கூறுவார்கள் சார்ந்தவர்கள். சார்ந்து விட்டது, சோதனைகள் நேர்ந்து விட்டது. நடப்பன கட்டம் பொன்மாலா இடக்கை தாமலம் கொடுத்தாலும் விளக்கை தாமலம் பெற்றுக்கொண்டு சென்றவர்கள்
அந்த நெத்திரிலே ஆகாத கற்பனை அந்த ஆகாத சொற்பனும் யார் குடும்பத்துக்கே நேரும் என்று பார்த்தால் கடைசி நம் குடும்பத்துக்கு இழந்து விட்டது நாதா. எனக்கு ஒரு ஆதரவு சொல்லுங்க. நாம் இருவருக்கு பிறந்த ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் விசக்கேரி. அவன் என்னை பார்த்து அம்மா அம்மா நம்முடைய தந்தை என்று கேட்டால் இந்த தாயானவர் நம்முடைய மகனுக்கு நான் என்ன ஆதரவு சொல்வேன் நாதா. அதுல ஒரு குரங்கானது அனைத்து குரங்கு சென்று விட்டால் அந்த இடத்தில் ஒரு குரங்கானது எப்படி வாடி வதங்கி அலையுமோ அத்தனை போல நானும் என்னுடைய மகனும் வணங்கிட்ட கை கட்டி வாய்ப்பு நிற்கிறீங்களே, எனக்கு ஒரு ஆதரவு சொல்லுங்க. நம்முடைய மகனுக்கு ஒரு ஆதரவு சொல்லுங்க.
அதை போல அல்லவா நம்முடைய குடும்பம் கெடுவதற்கு காலம் வந்து விட்டது. அமருக்கு போகக்கூடிய நாதனை கண்டு ஒரு ஆதரவு சொல்லி போங்க நாதா. போருக்கு போகக்கூடிய புருஷனை பார்த்து நமக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிற அந்த பிள்ளையை எப்படி வைத்து வாழ்வது நாதா, வழிகாட்ட கூடாதா என்று கேட்கிறாய். நான் என்ன ஆதரவு சொல்ல போகிறேன் கண்ணே? ஆதரவு சொல்லுங்க நாதா. எத்தாலை விஜயா தந்தையே யாரிடத்தில் சொல்ல தெரியாமல் கேட்டுவிட்டாயே பொன்மாலா. போருக்கு போகக்கூடிய புருஷனை கண்டு ஒரு ஆதரவு கேட்கிறாய் நியாயத்தான். என்ன ஆதரவு இருக்குது? என் பெற்றோர் எனக்கு ஏதாவது ஆதரவு வைத்திருந்தால் இதை வைத்து நீங்க உன்னுடைய பிள்ளையை பிழைக்கலாம் என்று சொல்வதற்கு வழி இருக்கிறது. அந்த வழிக்கு நான் பிறக்கவில்லை. பெற்ற தாய் ஆற்றிலை வீசி விட்டார். உலகத்துக்கெல்லாம் ஒளியக்கூடிய சூரிய பகவான் கைசோர விட்டார். பரசுராமர் ஒரு சாபம் விட்டார். மாலைத்த மனைவி பிரிந்து வாழ்ந்து விட்டார். யாரால் என்ன பலன் அடைந்திருக்கிறேன்? உனக்கு நான் வாழ்க்கைக்கு வழி சொல்ல. நான் செல்வது செங்கோத்து கடனுக்காக.
வெற்றி வெற்றி வருவேன். உன்னை மனம் காப்பாற்றுவேன். நீ கண்ணீர் விடாது, நீ மனம் கலங்காது, நீ அழ வேண்டாம் என்று சொல்ல எனக்கு உள்ளமில்லை. ஏன் எனக்கு எதிராக வரப்பட்ட யாரு? அந்த கணக்கார் வந்தேன். நான் சிந்தரிடவே என் மனப்பதறிடவே அந்த பாதனை அந்த குருட்சேத்திர பூமியில் விழுந்தேரான தம்பி ஆகிய பானமான பட்டு நான் குருட்சேத்திர பூமியிலே மாண்டதால் வேண்டும் கண்ணி. நான் வெற்றி பெற்று வரமாட்டேன். என்னுடைய தம்பி என்னை கொல்ல வேண்டும் என்று கைலாய சென்று பரமனை கோரி தவத்தை செய்து பரமன் வேண்டுவராக வந்து அடிப்பட்டு உதைப்பட்டு பாசுவதாத்திரம் சொல்லக்கூடிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பரமனுடைய பாசுவதாத்திரம் என்னை பழி வாங்காமல் விடாது. அது மட்டுமல்ல, உலகத்தை ஒரு அடியாக அந்த கர்த்தன் கண்டவரால் ரதசாரதியா வருகிறார். என் தம்பி இறக்க தங்கை சுபத்திரை மான்கள் இழக்க மனம் பார்ப்பாரா? பரந்தாமன் பார்க்க மாட்டார். நான் இறக்கவும் உடைய மான்கள் அப்படி அந்த காண்டிமன் கனதோர் நான் சிதறிடவே என் மனம் பதறிடவே அந்த பாடலில் விழுந்தேரானோ கர்ணன் வெற்றி பெற்றான் விஜயம் என்று கேள்விப்பட்டார். இந்த கர்ணன் இறந்த பிறகு என்னை தேடி யார் வருவார் தெரியுமா? அந்த ராஜனவன் என்னை பெற்ற என் தாய் அந்த தூர தேவ ராஜனவன் உதவியான ஐயோ மகனே, நான் பெற்ற செல்வமே, என்னை விட்டு மாட்டி விட்டாயா என்று என் தாய் மகனே மகனே என்று அவள் ஓடி வந்து என் மேல் விழுந்து அவள் மாதா நின்று உரண்டோ அவள் ஓடி வந்து என் மேல் விழுந்து மகனே மகனே என்று உரண்டுருண்டான். அப்போ இந்த பூக்கடை சத்திர வீதியிலே நம்முடைய ஐயா தெய்வ சிகாமணி ஐயா அவர்கள் மாண்டவரணி அவருடைய மனைவி மக்களும் பேர பிள்ளைகள் உடைப்பு அண்டத்தைமார்களும் எப்படி அழுதாரோ அது தாய் ஓடி வந்து என் மேல் விழுந்து ஐயோ கண்ணா என்னை விட்டு மாண்டு விட்டாயா கண்ணா, உன்னை பெற்ற பாவி வந்திருக்கடா, உனக்கு பால் கொடுக்காத பரம கண்டால் வந்திருக்கடா, உனக்கு கண்ணா உன்னை காப்பாற்றாத கண்காடு வந்திருக்கடா, கண் விழுந்து பாருடா கண்ணா கண்ணா என்று அவள் ஓடி வந்து அவள் மாறடித்து என் மேல் விழுந்து மகனே கண்ணா கண்ணா என்று உரண்டுருண்டாள். அப்போ மாட்டி குலத்தில் பிறந்து மன்னர் ஐவர் கண்ணன்
என்று இங்கிருந்தேனும் என்னாது. மணவாள் வருவார், கணவர் வருவார், புருஷன் வருவார், பூவோடு பொட்டோடு மஞ்சள் மாநிலத்தோடு மகிழ்ச்சியா வாழலாம் என்று என்னாதே கண்ணு என்னாது. வருவன் என்று சொல்லுங்க நாதா, போறேன் என்று சொல்லாதீங்க நாதா. போச்சது நான் என் தாய் குருட்சேத்திர பூமியில வந்து என்னை எடுத்து மகனே மகனே கர்ணா கர்ணா, உன்னை பெற்ற பாய் வெள்ளிக்கட, உனக்கு பால் கொடுக்காத சண்டாளி, உனக்கு அன்னமளிக்காத அரும்பாவி, ஆற்றில விட்ட அரும்பாய் வந்துக்கடா, காப்பாற்றாத கருங்காலி, கண் விட்டு பாரு கர்ணா என்று என்னை வைத்து அழுது கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? அத்தாபுரம் சென்று என் தம்பி திருநை கண்டு, மைத்துனா உனக்காக அல்லவாய் புருஷன் மாண்டார், உனக்காக கணவர் மாண்டார், நானும் என் பிள்ளையும் அனாஜா புறமே எங்களை காப்பாற்றுவார் இல்லையே என்று என் தம்பி முன்னே சென்று அழுதாயா, நமக்காக அண்ணா ஆவி விட்டார், அவருடைய மனைவி கண்ணீர் விடுகிறாரு என்று மனதிலே கருதுவான். ஆகையால் எல்லளவும் அவனுக்கு இடைவரக்கூடாது. நான் உயிரை விட்டு நீ கண்ணீர் விட்டாய், இந்த பாவனை பற்றி கொள்ளும். ஆகையால் இந்த கணவன் வார்த்தை இன்றாயில் ஒரு வார்த்தை கேள். அத்தனை அவர் மட்டும் போகாதே பொன்மாலை. நாதா, உன்னுடைய வார்த்தை கேட்கின்றேன் நாதா. ஆனா உன்னுடைய வார்த்தை பிரகாரம் நீங்கள் யுத்தத்தில் சென்று வெற்றி பெற்று திரும்பி வந்தால் பெருமோடு வாழலாம். ஒருவேளை நீங்கள் மறைந்து விட்டால் நான் அஸ்தினாபுரம் போகாமல் எங்கே சென்று காலத்து கழிப்பது? எதிராளி வில்லால் அடித்து கொள்வதை விட சொல்லாரையே சுட்டு விடுகிறாயே கண்மணி. என்ன ஆதரவு கேட்கிறாயே? ஆதரவு ஆதரவு. மகனை வைத்து எப்படி பிழைப்பது கேட்கிறாய்? என்ன நியாயம் இது? உலகத்திலே கூறுவார்கள், ஆரூர் இங்கிருக்க அவ்வூர் திருநாள் என்றும் ஊரூர் ஓரு உணர்வு மாநில விலைக்கிருக்க நெருப்பெடுக்க சென்றாலா ஒரு பெண்மணி. வீட்டிலே விலைக்கெடுக்குது, அந்த அம்மனுக்கு அது தெரியல. அடுத்த வீட்டுக்கு விரட்டி கொண்டு போனாங்களே, நெருப்பு கொண்டு வர ஏண்டி கொண்டு பொழுது போச்சு, வீட்டில் விலைக்கு இருக்குது, விரட்டி எடுத்து என் வீட்டுக்கு வந்து நெருப்பு எடுக்க, அந்த தீபம் உனக்கு நெருப்பா தெரியலையான்னு கேட்டாலாம் அந்த வீட்டுக்காரம்மா. அதே போல இந்த தீபம் போனாலும் உன்னை காக்க தீபம் அழிந்து இருக்கிறது. அவர் யார்? மாண்ட பிறகு என்னை பார்க்க, என்னை சீர் செய்யோ பாண்ட வாழை அழுங்காலத்திலே ஐவர் வருவார். அம்மா 5 பிள்ளைகள் இருக்கிறோம். இந்த தாய், நீ இந்த கண்ணன் தாய்களே தாயே, இந்த கண்ணன் யார் பெற்ற பிள்ளையோ, தாயாரோ தந்தையாரோ உச்சார் யாரோ பெற்றார் யாரோ, இது கூடத்தான் நீ ஏன் தாய் அழுகிறாய் என்று என் தங்குமார் கேட்ப. அந்த நேரம் தான் என் தாய் உண்மை உரைப்பார்கள். தர்மா பீமா அர்ஜுனா நவல சகாதேவா, இவன் யார் பெற்ற பிள்ளை அல்லடா, இவன் ஈகுலத்தான் அல்லடா, தேன்பாகம் பிள்ளையடா, ஐவருக்கு அண்ணன் என்று கூறுவார்கள். அம்மா முந்தி பிறந்தவரை மூடி மறைத்து விட்டாயே தாயே, தமையனை கொண்டு தனி ஆள வேண்டுமா, அண்ணாவை கொண்டு ஆட்சி புரிய வேண்டுமா என்று என்னை எடுத்து சீர்கையோ
மடியில வைத்து அழுத காலத்தில் ஐவர் வருவார், என் தாயை வரலாற்றை உரைப்பார், என்னை எடுத்து தகனம் செய்ய என் தம்பிமார் வருவார். அந்த நேரம் உன்னையும் மகனையும் அழைப்பார். என் மகன் கரத்தாய் செய்வதே ஈமைச் சடங்குகளை செய்வார். என்னை அடைக்கலம் செய்த பிறகு அவர் கொடுக்க அன்னத்தை புசித்து அவர் கொடுக்க உடையை வாங்கி அணிவித்து அடைக்கு ஒடுக்குமாறு காத்து கழிப்பாய். மகன் பத்ரம் அட்டாவை போகாது. அழிக்கவா கூந்தல் மலர் கலைக்கவா மஞ்சளமா மிதக்கவா மங்களத்தை அறுக்கவா ஐயோ இந்த குங்குமத்தை அழிக்க வேண்டுமா மாங்கலத்தை இழைக்க வேண்டுமா இறைவா குங்குமத்தை அழிக்கவா கூந்தல் மலர் கலைக்கவா மஞ்சளமா மிதக்கவா மங்களத்தை அழிக்கவா ஐயோ அப்படி தெரியாமல் வாழ்ந்து விட்டோனே நான் என்ன செய்வேன் இறைவா குங்குமத்தை இழந்து மாங்கலை ஏந்தி இதை போல் நின்றிருந்தால் இந்த ஊரார் உருவார் என உற்று சொல்ல சகுனம் என்று கேவலமாக பேசுவார்களே ஆண்டவா கொண்டவரை என்னாலோ குற்றங்குறை சொல்லாதே கருதி வாழ வேண்டும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிந்திருந்தால் எங்கு வாங்கி வாழவில்லையே இந்த சண்டாளியால் என்னுடைய கணவனை தள்ளி வைத்த வாழ்ந்த பாவி நான் ஆண்டவா கொண்டவரை ஐயோ இறைவா கணவரோடு கூடி வாழாக பாவியாகிவிட்டது இந்த உலகத்திலே கணவனை பிரிந்த வாரிசுமானா
என்னை காத்தாலும் நீரு கரு சேர்த்தாலும் நீரு ஆண்டவா உன்னையே நம்பி நான் இருக்கின்றேன் ஆண்டவா
பரிவார மேலாய்த்து பெருமையோடு வந்திருக்கிறோம். வாது வந்தாலும் என் பெருமை என்ன காலக்கையானி வாத என்ன செய்தார்? அவர் அமர்ந்து ஆட்சி செய்கிறார்கள் சிம்மாசனம். அந்த தேவலோகத்திலே அந்த சிம்மாசனத்தை அமைத்து முகத்தை ஆட்சி புரிய வைத்தார். ஒரு முகத்தை நாயகை. ஆமா, ஆட்சி புரிந்து ஒன்றத்தை பார்ப்பிக்க அப்படி புசித்ததல்லாமல் அந்த தேவலோகத்திலே நான் 3 கோடி அனலை ஒன்றி வென்று ஜெயம் பெற்றேன் அல்லவா? அதை பிடித்து ஒரு பட்டம் அப்படி தூண்டி இருந்தாலும் தாயாந்து செய்தான். கொடுமையார் துணியனானவன் எங்களை ஈடழிக்க உதவாடி நாடகம் அத்தை அப்படி கொண்டு காட்டி ஓட்டினா வைரண்டி பாண்டிய காட்டிய கால கழித்தோம். ஓராண்டு கால அஜான வாசம் எங்கே கழித்தோம்? தேசத்தில் மாறி ஓராண்டு காலம் அஜாதவாசம் கழிக்க சொன்னோம். காய்க்கு படி உத்தரவு பணிகட்டியங்க காட்டுங்க. ஓராண்டு அஜாதவாசம் அது என்ன விலக தெரியுமா? என்னங்க யார் கண்ணுக்கு தெரியாமல் அதுவே காலம் கழிப்பது ஆண் அஜாதவாசன் பேரு. நீங்க தான் பஞ்சபாண்டவர் யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்க 5 பேர் பஞ்சபாண்டவர். நீங்க தான் தெரியக்கூடாது. 6 பேரும் நீங்க தான் தெரியக்கூடாது. அந்த துரியனுக்கு அந்த ஓராண்டு காலத்துல வெளியில படக்கூடாது. அப்படி கட்டளையாச்சு. உங்களை பார்த்தா மருந்து வாங்குவாரு. நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் 6 பேரும் உருவாட்ட மாற்றினோம். என்ன ஆகுதுங்க? எது மாத்தீங்க? சொல்ல வந்தா சரி கேட்கல. உருவத்தை மாத்திட்டீங்க. என்ன தர்மராஜா அவர் உருவத்தை மாற்றி எங்கு பற்றனர்? ஓ ஐயர் கங்க பற்ற ராமதகடியம். ஆமாங்க. என்ன விமராஜன் அதாவது மலையன் அனுபலி அதாவது பலவன் என்று மடப்பள்ளி கல்வியை வந்தார். நாட்டுக்கு நான் என்ன செய்தேன்? தேவராஜ் ஊர்வசியா கிடைத்த சாபம் பேடி ஒரு நேரத்துல ஆமா அந்த பேடி ஊர்வத்தை நான் கொண்டேன். எனக்கு கீழே இருப்பது யார்? நவதாதவர் நவனானவன் அதாவது பாய் அதாவது காமக்கிருத்தி எடுத்தக்கூடிய சாய்ப்பு அவன் தான் சொன்னான். சகாதேவன் எதிராஜியாக தந்திரமானாக உறவன வந்தான். என்னுடைய நோயாளவன் பணிப்பெண் என்று சொல்லக்கூடிய சாதியாக 6 பேரும் உறவை மாற்றி மத்தியாட்ட வந்தோம். ஓராண்டுக்காக ஓராண்டு முடிந்து ஓராடு உலக தரக்கூடிய பட்டணத்திலே வண்டி கொடுத்தமா தங்கி மறுத்தின கண்ணனை அழைத்தோம். அவர் கேட்டார் கட்டி நாடு கேட்க நாடு கொடுக்க மறுத்து
நாடு ஒழுங்க வருது யுத்தத்திற்கு கை கட்டினான். போய் தட்டிய பிறகு நேற்று வரைக்கும் 16 நாளா யுத்தம். என்ன அது யாருக்கு தெரியல, யார் தெரியாது. லோகனுக்கே ஜெயம், துர்கனுக்கே அவஜயம். ஆனால் இன்றைய தேவ யுத்தம் 17 நாள் யுத்தம். இங்கே யார் சமண முடியணும்? அதாவது விட்டார்கள் நான் சமணம் பிடித்தாலும் அதற்கு ஜானிக்க வேண்டும். அந்த சமயம் ஒரு அறிவு அந்த சமரத்தை முடிக்க வேண்டும். அதனாலே நான் என்ன வேண்டும், குளிச்சத்தை போக வேண்டும், கண்ணனை கொல்ல வேண்டும், வெற்றியை பெற வேண்டும். அர்ஜுனா, நன்றாக சொல்லக்கூடிய வார்த்தை அது எனக்கு கிடைக்க வேண்டும். சபதத்தை செய்தாய் நீ, யுத்தம் செய்வது நீ, என்னையா கூப்பிடுற? அர்ஜுனா, நான் வரமாட்டேன், வரமாட்டேன்.
எனக்கு ரதவிழா நாட்டியம் என்று மறுபடி சதி சொல்றேன். சதி என்று சொல்கிறாயே, கண்ணன் கையில் இருக்கக்கூடிய நாகமானது மிக சக்தி வாய்ந்த நாகம். அதை பார்த்தால் பயமாக இருக்கிறது. அதனால தான் வர முடியாதுன்னு சொல்றேன். என்ன சிரிக்கிறார்கள்? ஏமாத்துறாயோ? ஏன் உன் கூட விட்டு போலியா? என்னையா? ஏதோ மாமா மாமான்னு சொல்லிட்டு ஆமா, உன்னை பணிந்து உன்னை துதித்து வாழ்ந்து வர நாகம். மாமா மாமா என்ற அடிப்படையில் இருந்த நேரத்தில் உங்களை தற்காத்து பாதுகாத்து வருகிறேன். போன் நடந்த வந்து கலரியாயோ? நான் என்னையா செய்து விட்டேன்? நான் சொல்லுகிறேன். பாம்பா பார்த்தா பயமாகுது. ஆமா உனக்கு? ஆமா. அப்ப நீ சைனிக்கிட்டாய் ஐந்துட்டாய் நாகம். அது பார்த்தா பயமா இல்ல அது உனக்கு? பாசப்பாம்பு, இது பகைப்பாம்பு. சைன பாம்பு. ஆமா. இது சாதாரண பாம்பு. ஆமா. கண்ண காய்ச்சல் பகைப்பாம்பு. அது எப்படி வந்தது? எப்பொழுது நம்மை கொல்வோம் கொல்வேன் என்று உன்னை கொல்வேன் என்று வந்தது. அடித்தோம், இருவருமாக சென்று அடித்தோம். ஆமா. அனைத்தும் இருந்தது. அதுல தப்பி நடந்து ஒரு தாய் பாம்பு. ஆமா. அது குட்டியை வாயில கவி கொண்டு உண்மைதான். மேலே பறந்தது. அர்ஜுனா, அதோ பாரு, அந்த நாகமானது பறந்து செல்கிறது என்று உன்னிடத்தே கூறினேன். நான் பாந்தா புட்டி அடித்தேன். குட்டி அடித்தார். தாய் சின்னமடி பட்டு கீழே விழுந்து உயிரை விட்டது. ஆமா. குட்டி வாழடி பட்டு அடுத்த இடத்திலே போய் விழுந்தது. எங்க? அக்னியை விட்டு வெளியே போய் விழுந்தது. எங்க? ஏனையா, அந்த தேசம் போய் விழுந்தது. இந்த பாம்பு என்ன செஞ்சு? விழுந்த இடத்திலே அந்த அர்ஜுனனுக்கு பகையார், பகைவன் யார், பகைவன் யார் தேடிக்கொண்டு அப்ப நயனபாசியை சொல்லிக்கொண்டு சென்றது. கண்ணமாராயிரத்திலே சென்று தஞ்சமடைந்தது. அந்த நேரத்திலே கண்ணன் எடுத்து அதை வளர்த்து அதை பாலூட்டி மாற்று வருகிறான் அண்ணவன் உன்னை கொள்வதற்காக. அர்ஜுனுக்கு பகை நான் தான் என்று கண்ணன் சொல்ல, ஆமா. அதை அந்த பாம்பு கேட்க என்னோடு வருவாய், உனக்கு வேண்டிய பால் உனக்கு புசித்து வந்து வருவாய். அப்படி என்று பாலை கொடுத்து காத்து வருகிறான் அந்த கர்ணனானவன். அதனாலே பகை பாம்பு என்று கூறினேன் இதற்காகத்தான். அதனால்தான் நான் பயப்படுறேன். சரியா? அதெல்லாம் போடுறா. சரி, முக்கியமான ஒரு ஆபத்து காத்திருக்கேன். ஞாபகம் இருக்குதா? என்ன ஆபத்து? மறந்து போயிட்ட சொல்லி இந்த அண்டத்தையோ பிண்டத்தையோ ஓரடி அளந்த கத்தரி அனைத்து தெரிந்திருந்தாலும் ஏதோ மறைத்த முகமாக சொல்லுகிறாய். என்ன ஆபத்து? என்ன ஆபத்து? அந்த நிலத்திலே மாலா துயை அழித்து என் மனைவின் மானத்தை காப்பாற்றினேன். ஒரு நேரத்திலே என்னுடைய மானத்தை காத்தால் உன்னுடைய தங்கை. அதனால் ஒரு நேரத்திலே போய் அம்மா உனக்கு ஆபத்து வருகின்ற நேரத்தில் உனக்கு கோடான கோடி சேவையை கொடுத்து ஒரு மானத்தை காப்பாற்றினேன். வேலை வந்தது இந்த நேரத்திலே அண்ணவன் மானத்தை நான் காத்தேன். இது தவறு. அதை மறந்துட்டியா? மறக்கவில்லை. மறக்கலையா? சரி, ரதத்தை செலுத்தி